தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தமிழகத்தில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 10 இடங்களில் நிற்கிறாங்க. 10 இடங்களும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கு வலுவான கூட்டணி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு வலுவான ஓட்டு வங்கி இருக்கிற தொகுதிகள். இந்த தொகுதிகளை தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தோட தொண்டர்கள் முழுமையான முறையில் கைப்பற்றி அவங்க மறுபடியும் சட்டமன்றத்துக்குள்ள நுழையணும், மக்களுக்காக குரல் கொடுக்கணும். மறுபடியும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொட்டு பார்க்கல, உரசி பார்க்கறதுக்கு இல்லை, ஒருத்தன் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வலுவான இயக்கமா மறுபடியும் வந்து நிற்கணும். அதான் என்னோட ஆசை. வாழ்க அந்நியார் புகழ். எப்பா டேய், ஒரு அரசியல் இயக்கம் ஆளுங்கட்சியா மாறணும்னு ஆசைப்படுற ஒரு எதிர்கட்சி என்ன பண்ணுன்னா, கடந்த ஆளுங்கட்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்காங்க, இந்த அளவுக்கு மக்கள் விரோத ஆட்சி நடத்தியிருக்காங்க, எங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க, நாங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுவோம், இந்த உதவியை பண்ணுவோம், அந்த உதவியை பண்ணுவோம்னு ஏதாவது ஒரு பொய்யான வாக்குறுதியாவது கொடுத்து மக்களை கவர்ந்து எப்படியாவது ஓட்டு வாங்கணும் அப்படிதான் நினைப்பாங்க. முக்கியமாக இவனுங்களால ஏந்திச்சு நிற்கிறதுக்கே முட்டியில் தெம்பு இருக்காது. பட் ஆனால் நாங்கள் வானத்துக்கு போயிட்டு மக்களுக்காக நட்சத்திரத்தை கொண்டு வந்து இங்கே லைட்டாக போடுவோம் அப்படின்னு கூட உருடுவானுங்க. அப்படின்லாம் உருட்டி ஓட்டு கேட்குற அரசியல் தலைவர்களை தான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ புதுசாக ஒன்று கிளம்பியிருக்கு. எது? கட்டிலுக்கு அடியில், பெஞ்சுக்கு அடியில் நகர்ந்து தவழ்ந்து போய் ஆட்சிக்கு எப்படியோ பிடிச்சிட்டு கட்சியையும் கைப்பற்றிட்டு ஒன்று சுற்றிட்டு இருக்குது. டெட் பாடின்னு சொல்லுவாங்க, அது நமக்கு வேணாம். இருந்தாலும் எடப்பாடியார் அப்படின்னு அவங்க கட்சியில சொல்லிக்கிறாங்க. அவரு ஒரு புதுசாக ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்காரு. அவங்க கூட்டணி லட்சணத்தை முதல்ல பேசுறது இல்லை. திமுக கூட்டணி பார்த்தீங்களா, அதில் 1/2% ஓட்டு வாங்கின கட்சி தான் இருக்குது. இதில் பாருங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்கன்னு ஏகத்துக்கும். அதாவது இவனுங்களோட மெயின் டார்கெட் யாருன்னா திமுக கிடையாது, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தான். ஏன்டா டேய், நாங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதித்துவமா ஒரு எம்எல்ஏ கூட எங்களுக்கு கடந்த 5 வருடமா இல்லை. ஆனால் எங்களை இவ்வளோ எதிர்க்கிறீங்கனாவே அப்பயே தெரிஞ்சுக்க வேணாவா, நீங்கள் எந்த அளவுக்கு எங்களால் அடிபட்டு உதப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி மறுபடியும் ஆட்சி நம்ம கையை விட்டு போயிருமோன்னு கனவு கூட வராத அளவுக்கு ஊரில் சுற்றிட்டு இருக்கீங்கன்னு இப்போவே தெரியல. 1/2% கட்சியா இல்லை ஆட்சியே தீர்மானிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த கட்சியா இந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம்ன்றது இன்னுமாடா புரிஞ்சுக்கல? கேப்டன் ஆன்மா மன்னிக்குமான்னு ஏகத்துக்கும் திமுக கூட்டணியில தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் சேர்ந்தது ஒன்னே புலம்பிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த மோடியா இல்ல இந்த லேடியான்னு கேட்ட கட்சியில போய் ஐக்கியமாயி ஐயா நீங்களே முதல்வராக இருந்துக்குங்க அப்படின்னு குள்ளநெறி வேஷம் போட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ உங்க சுயமரியாதையும் தன்மானமும் எங்கடா போச்சு? அப்படியாப்பட்ட கட்சியில போய் சேர்ந்திருக்கீங்க, நீங்க போய் இதெல்லாம் பேசலாமா? அடுத்து அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. 2011 காலகட்டத்தில் அவங்கள விட்டு எல்லாருமே போயிட்டாங்க. அன்னைக்கு ஆளுமை மிக்க தலைவராக இருந்த ஜெயலலிதா இருக்கும் போதே அவங்கள விட்டு எல்லா கட்சியும் போயிடுச்சு. இனி இந்த கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வருமா என்ற நிலைமையில இருக்கும்போது எப்படியாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தங்களோட கூட்டணிக்கு சேர்த்துக்கணும், எப்படியாவது ஆளுங்கட்சி ஆகணும்னு 41 இடங்கள் கொடுத்து அவங்கள கூட்டணிக்குள்ள வர வச்சாங்க அன்னைக்கு ஜெயலலிதா. அப்புறம்தான் அந்த கட்சியே ஆளுங்கட்சி ஆக முடிஞ்சது. அப்படியாப்பட்ட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தோட நிறுவன தலைவரை பற்றியும் அந்நியார் பிரேமலதா அவர்களை பற்றியும் இன்னைக்கு தவழ்ந்தபாடி அவர்கள் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா 1/2% ஓட்டு இருக்கிற ஒரு கட்சி அப்படின்னு. இவங்க சிண்டு முடிகிற வேலையை பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். சரி, சிண்டு முடிகிறதாவே இருக்கட்டும். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அந்த கட்சியோட வாக்கு வங்கின்னு பார்த்தீங்கன்னா 35% மேலே இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த எடப்பாடியோட ஆட்சியில, அதாவது அவரோட அதிகாரத்துல கீழே இருக்கும்போது இந்த கட்சியோட வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 18%க்கும் கீழே குறைஞ்சிடுச்சு கடந்த தேர்தலில். இப்போ எங்க போய் மூஞ்ச வச்சுப்பாரு இவரு? 18% ஓட்டு இருக்கிற ஒரு கட்சியால எப்படியாவது ஆட்சியை பிடிக்க முடியுமா? அதுவும் இல்லாம இந்த கட்சி எல்லாருக்குமான, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இருந்த கட்சியை அனைத்து இந்திய எங்க சமூகத்துக்கான கட்சி அப்படின்னு ஒரு ஜாதி கட்சியா மாத்தி வச்சிருக்காரு எடப்பாடி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி தலைவர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி தலைவர். அதாவது கொட்டையை ஒருத்தர் புடின்னு போட்டாரு, தோலை ஒருத்தர் புடின்னு போட்டாரு, நடுவில் மாம்பழம் எங்களுக்கு தான் வெறுங்கையை வீசி முழம் போட்டுட்டு இருக்கிற அன்புமணி. இப்போ வரைக்கும் அவர் ஒரு தேர்தலில் கூட ஜெயிச்சு எம்பியாவோ இல்லை எம்எல்ஏவோ ஆனதே கிடையாது.
ஓசியிலே பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒருத்தரை கூட வச்சுக்கிட்டு எங்க கூட்டணி வலுவான கூட்டணி நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோன்னு வெறுங்கையில முழம் போட்டுட்டு இருக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி. போற இடத்துலலாம் எங்க கூட்டணி இந்த மாதிரி ஒரு வலுவான கூட்டணி, நாங்க எங்களோட கொள்கைகள்லாம் இப்படி இருக்கு, நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோன்னு அதை சொல்லி ஓட்டு கேட்க துப்பு இல்லாத, திராணி இல்லாத, வக்கு இல்லாத, வகை இல்லாத எடப்பாடி பழனிசாமி அந்நியாரை பத்தியும் அவங்களோட குடும்பத்தை பத்தியும் தரக்குறைவான விமர்சனத்தை வைக்கிறத, கேவலமான முறையில நடந்துக்கிறத விட எங்கேயாவது போய் மாமா வேலை பார்க்கலாம் இவர் அரசியலை விட்டுட்டு. எப்படியும் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஊர் பக்கம் போய் அரிசி மண்டியோ இல்ல கோணிப்பை மண்டியோ தான் வச்சு பிழைக்க போறாரு. கூட சேர்ந்து மாம்பழ மண்டியும் வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தயாராகிட்டு இருக்காரு. பார்ப்போம் அரசியல் இயக்கம் எப்படி ஆரம்பிக்குது, இன்னும் கேவலமான எத்தனை ஜென்மங்களை நம்ம பார்க்க போறோன்றது. ஆனா ஒரே ஒரு முடிவு, தமிழக அரசியல்ல மறுபடியும் நாங்க தான் ஒரு பெரிய சக்தின்றதை நிரூபிச்சிருக்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் அந்நியார் பிரேமலதா அவர்களோட ஆளுமை மிக்க செயல்பாடுகளும். இன்னொரு தேர்தல் வந்தாலும் சரி, இன்னும் 100 தேர்தல் வந்தாலும் சரி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை எவனாலையும் அழிக்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாதுன்றத ஆணித்தரமான முறையில மறுபடியும் ஒரு தடவை நிரூபிச்சிருக்காங்க தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். எடப்பாடி மாதிரி இன்னும் 1000 பேர் 1000 விமர்சனம் வச்சாலும் என்னைக்கும் மக்கள் இயக்கமா இந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இருக்கும். அதுக்கு சரியான ஒரு தலைமை கிடைச்சிருக்காங்க அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்.